Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி கர்த்தர் நம்மை இம்மட்டமாக அழைத்ததற்காக நன்றி செலுத்தி அவரை நாம் வாழ்த்து துதித்து மகிழ்ந்து நாம் பாடுவோமாக. இந்த நாள் ஆண்டுடைய பிறந்த நாளை இந்த மாதத்தில் கொண்டாடி கொண்டிருக்கும் கிறிஸ்தவ குடும்பங்களில் அனைவரும் நாம் அனைவரும் ஒன்றுக்கு ஒருமனப்பட்டு மகிழ்ச்சியோடு அவரை நாம் இந்த பிறப்பின் நாட்களை இந்த மாதத்தில் நாம் சந்தித்திருக்கின்றோம். அவருடைய பிறப்பின் வருகைக்காக நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படியாக நம்முடைய உள்ளங்கள், நம்முடைய மனதின் உள்ளங்களை நாம் தூய்மைப்படுத்த வேண்டும், பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்றால் நம் ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். அப்படியாக இந்த நாளில் நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். அது எந்த வார்த்தை என்றால், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, குடும்பங்களுக்கு நான் கொடுக்கும் வார்த்தைகள் பாருங்கள். ஒரு கிறிஸ்துவ ஊழியக்காரர் இதை எனக்கு அனுப்பியிருந்தார். இதை நான் படிக்கும் பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது. தூரம் இருந்தாலும் நேரம் தவறாமல் ஆலயம் செல்லுங்கள். தூரத்தில் இருந்தாலும் எங்கு இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையில் அவருடைய ஆலயத்திற்கு செல்லுங்கள், அவருடைய வீட்டுக்கு செல்லுங்கள், அவருடைய கூடாரத்திற்கு செல்லுங்கள் என்று இந்த வார்த்தைகள் தெல்ல தெளிவாக கொடுக்கின்றன. நீங்கள் தூரம் இருந்தாலும் வெகு தொலைவில் இருந்தாலும் நேரம் தவறாமல் ஞாயிற்றுக்கிழமையில் உங்கள் கடல் திரு நாட்களில், உங்கள் ஓய்வு நாட்களில் ஆலயத்திற்கு செல்லுங்கள். பாரம் இருந்தாலும், துன்பம் இருந்தாலும், கவலைகள் இருந்தாலும் வாரம் தவறாமல் ஆண்டவரிடம் செல்லுங்கள். வாரம் தவறாமல் ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு செல்லுங்கள். வேலை இருந்தாலும் வேலை தவறாமல் ஆண்டவரை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் விசனம் இருந்தாலும், துக்கம் இருந்தாலும், பாரம் இருந்தாலும் அவருடைய வசனத்தை தவறாமல் தியானத்துடன் படியுங்கள். ஒவ்வொரு நாளும் அவரை நீங்கள் துதித்து பாட வேண்டும் என்றால், உங்களுடைய பாடுகள் இருந்தாலும் அவருடைய பாடல்களை தவறாமல் துதியுடன் நீங்கள் பாடுங்கள். விசேஷம் இருந்தாலும், எந்த ஒரு பண்டிகை இருந்தாலும், எந்த ஒரு விசேஷ காரியங்கள் இருந்தாலும் சுவிசேஷம் தவறாமல் பிறருக்கு அறிவியுங்கள் என்று வார்த்தைகள் இப்படியாக கொடுத்துக் கொண்டிருக்கின்றன. இது ஒரு பலமொழியான வார்த்தைகள். தூரம் இருந்தாலும் நேரம் தவறாமல் ஆலயம் செல்லுங்கள். பாரம் இருந்தாலும் வாரம் தவறாமல் ஆண்டவரிடம் செல்லுங்கள். வேலை இருந்தாலும் வேலை தவறாமல் ஆண்டவரை நினையுங்கள். வசனம் இருந்தாலும் வசனம் தவறாமல் தியானத்துடன் படியுங்கள். பாடுகள் இருந்தாலும் பாடல்கள் தவறாமல் துதியுடன் பாடுங்கள். விசேஷம் இருந்தாலும் சுவிசேஷம் தவறாமல் பிறருக்கு அறிவியுங்கள் என்று இப்படியாக வார்த்தைகள் நமக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றன. நாம் அப்படியாக எந்த அளவிற்கு அவரை நாம் பாடி துதிக்கின்றோம் என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் சிந்தித்து செயல்பட வேண்டும். அப்படியாக இந்த நாளில் நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். அது உபாகமத்தில் வரும் ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு தெளிவாக கொடுத்துக் கொண்டிருக்கின்றன. இந்த உபாகமை படிக்கும் பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த உபாகத்தை தெளிவாக படித்து பயன்பெற வேண்டும் என்று உங்களை அனைவரும் நான் தாழ்மையோடு கேட்டுக் கொள்கின்றேன். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. தேவன் வந்து உங்களை தூக்கி சுமந்து கொண்டு போக விரும்புகிறார். இந்த வாழ்க்கை பயணத்தில், நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் அவர் நம்மை எங்கே கொண்டு செல்ல வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறார். அவருடைய கரங்களில் நாம் அனைவரும் அமைதலாய் அமர்ந்திருக்கும் போது நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு படிகளிலும்
பாதுகாப்பார். அப்படியாக நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். என் அன்புள்ள ஆண்டவரே, உமது பலத்த கரங்களில் எங்களை சுமப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்காக ஆயத்தம் பண்ணின இடத்திற்கு நிச்சயமாய் எங்களை கொண்டு செல்வீர் என்பதை உறுதியாக விசுவாசிக்கிறோம் என்று நாம் அனைவரும் ஒரு மனமற்று ஜெபித்து அவரை நோக்கி இந்த நாளில் இந்த நேரத்தில் நாம் பாடி துதிப்போமாக.
உன்னை ஆராதனை செய்கிறேன் இறைவா, ஆராதனை செய்கிறேன். இப்பொழுது நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கடந்து சென்றோம். ஆண்டவருடைய வார்த்தையில் ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது என்று நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இதை நான் உங்களுக்கு கொடுத்துக் கொண்டேதான் வருகின்றேன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய வார்த்தையை படித்து பயன் பெறுங்கள். இன்று நாள் அப்போஸ்தலர் பவுலடிகளார் எழுதிய சுவிசேஷத்திலிருந்து 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்போஸ்தலர் நற்செய்தியில் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை தெய்வீக அழைப்பும் ஊழிய பணியின் உண்மை நிலை அறிந்தது. என்னுடனே கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு பயம் அடைந்தார்கள். அப்போஸ்தலர் பவுலடிகளார் சொல்கிறார், என்னுடனே கூட இருந்த ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டு பயம் அடைந்தார்கள். என்னுடனே பேசியவருடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை. எருசலேமில் இருந்து தமஸ்குவுக்கு பவுலுடன் சென்றிருந்தவர்களின் சில பேர் இன்னமும் எருசலேமில் இருந்தனர். அவரது சாட்சியில் இருந்த உண்மையை அவர்களும் ஆராய்ந்து இருக்க வேண்டும். பவுலிடத்தில் ஏற்பட்டிருந்த மாற்றம் தனி சிறப்புடையதாக இருந்தது. அவர் அந்த தரிசனத்தை இயேசுவை கண்டிருந்த காரணத்தினால் அவரது வாழ்வில் ஏற்பட்டிருக்கின்ற திகைப்பூட்டும் மாற்றங்களுக்கு அவர்களே சாட்சிகளாக இருந்திருப்பார்கள். கிறிஸ்து மனிதர்களை மாற்றுகிறார், அவர்கள் தங்கள் சூழலை மாற்றுகிறார்கள். கிறிஸ்து ஒருவரே மனித இயல்பை மாற்ற முடியும். சவுல் ஒளியை கண்ட ஒரே நபர் அல்ல, தன்னுடனே கூட வந்தவர்களும் ஒளியை வெளிச்சத்தை கண்டார்கள். ஆனால் கிறிஸ்துவின் குரலை கேட்ட ஒரே ஒருவனாக பவுல் மாத்திரம் இருந்தார். மற்றவர்களுக்கு இயேசு பேசின சத்தம் அங்கு கேட்கவில்லை. இந்த தரிசனம் பவுலின் வாழ்க்கையை மாற்றி அமைத்தது போல மற்றவர்களின் நடத்தையில் சிறிது மாற்றம் ஏதும் ஏற்படுத்தவில்லை. இயேசு தமது மரணத்தை முன்னறிவிக்கும் போது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்தினேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அங்கே நின்று கொண்டிருந்த அனைவரும் அதை கேட்டார்கள். இயேசு தேவனிடமிருந்து வந்தார் என்பதை மக்கள் யாவரும் அறிய வேண்டும் என்பதற்காகவும் மக்களின் நன்மைக்காகவும் அந்த சத்தம் ஒலித்தது. அந்த கூட்டத்தில் இருந்த சீஷர்களுக்கு ஊக்கம் ஊட்டுவதாக அமைந்தது. அந்த சத்தத்தில் இருந்து இயேசுவின் ஜீவன் தேவனின் கரத்தில் உள்ளது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டனர். இயேசு மறுரூபமான போது அவரின் சீஷர்கள் பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகியோருக்கு முன் மறுரூபம் அடைந்தார். அவர்கள் அவருடைய மெய்யான பரலோக மகிமையை கண்டார்கள். இது நீங்கள் படித்து பாருங்கள். லூக்கா நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 28 36 படித்து பாருங்கள். அதே போல மார்க் நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 2-8 படித்து பாருங்கள். அதே போல மத்தேயு நற்செய்தி 17ஆம் அதிகாரம் 1-8 நீங்கள் படித்து பாருங்கள். அவர்கள் அவருடைய மெய்யான பரலோக மகிமையை கண்டார்கள். மேகத்தில் தேவன் பேசின சத்தத்தை கேட்டார்கள். இவர் என்னுடைய தேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்பதே. மறுரூபமாகுதல் என்பது கிறிஸ்து தேவனுடைய குமாரனே என்பதற்கு ஒரு அடையாளமாகும். பேச்சு மூலம் அது உறுதிப்படுத்தப்பட்டது. இயேசு யார் என்பதை சீசர்களுக்கு உணர்த்துவதற்காகவும் அவர்கள் இயேசுவுக்கு செவி கொடுக்க எப்போதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காகவும் பரலோகத்திலிருந்து அந்த சத்தம் கேட்டது. தரிசனத்தை காணும் நேரம் வரையில் பவுல் தான் யார் என்பதையும் தான் எங்கு செல்கிறேன் என்பதையும் அங்கு செல்வது எப்படி என்பதையும் மிகச் சரியாக திட்டமிட்டிருந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பேரொளியும் சத்தமும் அவனது வாழ்வை தலைகீழாக போகும் பாதையில் மாற்றிக் கொண்டது. அவனது சுய உருவமானது அழிக்கப்பட்டு தேவ சித்தம் அவனை வெளிப்பட்டது. தேவனின் நிலையான அன்பின் பிரசன்னத்தை அனுபவித்தான். கிறிஸ்துவர்களை துன்புறுத்திய அவனின் வாழ்க்கையை தீவிர பின்பற்றுபவனாகவும் நற்செய்தியை பிரசங்கிப்பவனாகவும் இயேசு
இயேசுவின் அன்பு அங்கு மாற்றியது. இது தேவன் தன் பிள்ளைகளின் பாதுகாப்பில் அக்கறையுள்ளவர் என்பதை தனது சாட்சியின் மூலமாக ஜனங்களுக்கு உணர்த்தினார். சவுலோடு வந்த மனிதர்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். கர்த்தர் பேசின சத்தத்தையோ கேட்கவில்லை. அவர்களால் அந்த சூழ்நிலையை விளங்கிக் கொள்ள முடியவில்லை. கர்த்தர் ஒருவனுக்குள் வந்து கிரியை செய்தால் ஒழிய ஒன்றையும் பெற்றுக் கொள்ள முடியாது. மனிதனின் வெளிப்புற அடையாளங்களால் மாற்றத்தை பெற்றுக் கொள்வதில்லை. தேவ கிருபையும் பரிசுத்த ஆவியானவரும் மனிதனுக்குள் வரும்போது மட்டுமே அவன் ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறான் என்ற சத்தியம் வெளிப்பட்டது. இது ஆண்டவருடைய வார்த்தைகளில் மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தைகளாக பவுலடிகளார் மிகவும் நமக்கு தெல்ல தெளிவாக கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். நாம் அப்படியாக ஆண்டவரை நோக்கி ஒவ்வொரு நாளும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பார். அது அப்படியாக அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் 9 என்னுடனே கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு பயம் அடைந்தார்கள். என்னுடனே பேசியவருடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை என்று அப்போஸ்தலர் பவுலடிகளார் இப்படியாக ஜனங்களை பார்த்து கூறுகின்றார். நாம் அப்படியாக எந்த அளவிற்கு ஆண்டவருடைய வார்த்தையில் தீவிரமாக இருக்கின்றோம், அவருடைய பாதையில் எந்த அளவிற்கு அந்த பாதையில் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். நீங்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து செயல்பட்டு இனிவரும் காலங்களில் நாம் ஆண்டவரோடு ஒன்றித்து அவருடைய பாதையில் செல்ல வேண்டும் என்று இந்த நாளில் கர்த்தர் தாமே உங்களை அழைத்ததற்காக இந்த நேரத்தில் நன்றியோடு அவருடைய காணிக்கை திருவிருந்தில் நாம் அனைவரும் பங்கு கொள்வோமாக.
ஆண்டுடைய திருவிழாவில் பங்கு கொண்டு அவருடைய திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் நாம் பகிர்ந்து கொள்வோம். நாம் பகிர்ந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்முடைய பாவங்களை கண்ணை சுத்தப்படுத்தி நம்மை பரிசுத்தப்படுத்துவார். இறைவா, இந்த காணிக்கையை ஆசீர்வதித்து துரிதப்படுத்தி ஆவியிலும் உண்மையிலும் உமதாக செய்தது. இவ்வாறு உடைய அன்பு திருமணம் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் திருவுலகாகவும் இரத்தமாகவும் இக்காணிக்கை மாறுவதாக. அவர் தம் பாடுபடுவதற்கு முந்தைய நாள் வனத்திற்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லா இறைவனும் தம் தந்தையுமாகிய மக்கள் நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அப்பத்தை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இவர் கூறியதாக, அனைவரும் இதை வாங்கி கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்றார். ஒவ்வொன்றுமே உணவருடைய பின் மகிழ்வை நிகழ்ந்த இக்கிண்ணத்தை மனதிற்குரிய தம் திருக்கைகளை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாக, அனைவரும் இதை வாங்கி கொள்ளுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காக எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செஞ்சுங்கள் என்றார். நம் அனைவரும் ஆண்டவருடைய திருவிழாவுக்கு ஒரு மண்பட்டு இந்த திருவிழாவில் பகிர்ந்து கொள்வோமாக. நன்றியோடு அவரை நாம் பாடி துதிப்போம்.
இப்பொழுது நம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமாக. பரலோகத்தின் தகப்பனே, எங்கள் அன்பான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கைக்காகவும் சாட்சிக்காகவும் உமது பரிசுத்த நாமத்தை புகழ்ந்து மகிமைப்படுத்துகிறோம். உமது அன்பையும் உமது ரட்சிப்பின் செய்தியை தொலைந்து போனவர்களுக்கும் உமது கிருபையை தேவைப்படுவர்களுக்கும் பரப்புவதற்கு உமது கருவியாக எங்களை பயன்படுத்தும். உமது நாமம் உயர்த்தப்பட்டு உமது அன்பு அனைவருக்கும் தெரியப்படுவதாக. உமது உண்மை நன்மைக்காகவும் உமது குமாரன் மூலமாக நாங்கள் பெற்றிருக்கும் நித்திய ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தத்துக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது வாக்குத்தத்தங்களில் நாங்கள் நம்பிக்கை வைத்து எங்களின் விசுவாச பயணத்தில் எங்களை தொடர்ந்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். பிதாவாகிய தேவனே, இன்றைய வேத வசனமான அப்போஸ்தலர் 22:3 வாசிப்பது போல பவுலின் மனமாற்ற அனுபவத்தின் ஆழமான தன்மையையும் அது வெளிப்படுத்தும் ஆவிக்குரிய உண்மைகளையும் தொகுக்கிறது. இது தெய்வீகத்தை எதிர்கொள்ளும் உருமாற்றும் வல்லமையையும் ஆவிக்குரிய உணர்வையும் புரிதலின் முக்கியத்துவத்தையும் தெய்வீக அழைப்பையும் பணியின் யதார்த்தத்தையும் பற்றி பேசுகிறது. இயேசுவை பின்பற்றி அவரை போல ஆகவும் இயேசுவை தங்கள் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் பிறர் அறிந்து கொள்ள உதவும் பரிசுத்த ஆவியின் வல்லமையை பயன்படுத்த உதவி செய்கிறார்கள். அவருடைய வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. இப்பொழுது நாம் அனைவரும் தலை வணங்கி அவருடைய ஆசீர்வாதத்தை முழு மனதோடு பெற்றுக் கொள்வோமாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவுடைய அன்பு, பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்யம் ஐக்கியம் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமான உங்கள் மேல் பிரகாசம் அடையத்தக்கதாகவும் ஆண்டவர் வருவதும் உங்கள் மேல் சந்தோஷம் சமாதானம் என்றென்று நிலைத்திருப்பதாக. ஆமென். May God bless you. ஆண்டவர் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக.